பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம் தேவனுடைய பெரிதான கரம் உங்கள் அனைவரோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தை உங்க கூட பேசும் பாருங்களேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். என்னங்க வார்த்தை இது? பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். நான் எங்க இடம் கொடுக்குறேன் பாஸ்டர்? நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் நல்லா வேதம் வாசிக்கிறேன், நான் போய் பிசாசுக்கு இடம் கொடுப்பேன்? நீங்க என்ன சொல்றீங்க இது? ஆமேன். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? பிசாசு கதவை தட்டிட்டு உள்ள வருவன் கிடையாது. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான். பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். நமக்கே தெரியாம நம்முடைய ஜென்ம சுவாபங்கள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய பெருமைகள், நம்முடைய இச்சைகள், நம்முடைய சுய கௌரவம், நம்முடைய வீராப்பு, நம்முடைய வைராக்கியம் நமக்கே தெரியாம நம்ம கூட வந்து பிசாசு வாழ்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுது. நிறைய பேருக்கு பிசாசு கூட வாழறனே தெரியாது. தப்பித்தவறி யாராவது ஊழியக்காரர் அதை சொன்னா ஊழியக்காரர் மேல கோபம் வரும். எப்படி நீங்க அதை சொல்லுவீங்க? என்ன என் அன்பு தெய்வ பிள்ளைய, பைபிள் சொல்லுது, பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், பொய்யர்கள், இப்படி ஒரு லிஸ்ட் போடுறாரு வெளிப்படுத்த விசேஷத்துல. இவங்கெல்லாம் எங்க போவாங்களா? நரகத்துக்கு போவாங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்ப இதெல்லாம் யாருக்குரிய சுவாபம்? நான் எல்லாத்துக்கும் பயப்படுவேன் பாஸ்டர், அது என்னுடைய சுவாபம். ஆனா பைபிள் சொல்லுது, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப அந்த பயம் யாருக்குரியது? பிசாசுக்குரியது. அவன் ஆண்டவரை பார்த்து பயந்து ஓடுகிறவன். அவன் உள்ள வந்துட்டான்னு அர்த்தம். சின்ன சின்ன காரியத்துல எனக்கு கோபம் வந்துடும், மற்றபடி நான் ரொம்ப நல்லவன் தான், நான் பரிசுத்தம் உள்ளவன் தான். ஆனா வேதம் சொல்லுது, நீ கோபம் செஞ்சாலும் பாவம் செய்யாத. இந்த பிசாசுடைய குணம். வைராக்கியம், அவங்க எனக்கு இப்படி செஞ்சுட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, அவங்க செஞ்சது தப்பு பாஸ்டர், நான் எப்படி அவங்க கிட்ட பேச முடியும்? நீ பேச வேண்டாம். உன் வைராக்கியம், உனக்குள்ள இருக்கிற பிசாசுன்றதை மறந்து போயிட்டாது. நீ எத்தனை மணி நேரம் ஜெபிச்சாலும், எவ்வளவு கண்ணீர் வடிச்சாலும், உனக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்துச்சுன்னா நீ பிசாசோட இருக்கிறன்னு அர்த்தம். தைரியமாய் சொல்றேன், எனக்கு ஆவியானவர் உணர்த்துகிற காரியத்தை நான் சொல்லுகிறேன். நான் என்னை மாற்றிக்கொள்ள போராடி கொண்டிருக்கிறேன். ஒரு சின்ன சின்ன காரியத்தின் மூலம் பிசாசு உள்ள வந்துடும். ஒரு ஆசையின் மூலமாய், ஒரு துணி மேல இருக்கிற ஒரு ஆசை, ஒரு நகை மேல இருக்கிற ஒரு ஆசை, இந்த உலகத்தின் மேல இருக்கிற இச்சை உள்ள நுழைஞ்சிருவான். அதனால பவுல் சொல்லாரு, பிசாசுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. இடம் கொடுத்துட்டா அதை முடிஞ்சு போச்சு. என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுங்க. எந்த நிலைமையிலும் சத்துரு உள்ள வருவதற்கு நீங்க இடம் கொடுத்துடாதீங்க. அவனை எதிர்த்து நில்லுங்க. உங்களை விட்டு அவன் ஓடி போவான். வார்த்தை உங்களுக்கு புரியுதா? ஏதோ ஒரு காரியம் உங்க பார்வையில கரெக்டா இருக்கு. நான் செய்ய தோணும் தப்பு இல்லை பாஸ்டர், நான் கரெக்டா தான் செய்யறேன். நான் தேவனுடைய பார்வையில உங்கள் வாழ்க்கையில பிசாசு நுழைவதற்கு அதுதான் கதவு. அதை நீங்க இன்னைக்கு பூட்டிடுங்களேன். சின்ன காரியமா இருக்கட்டுமே, ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன பொய் சொல்றேன், இது ஒரு தப்பா தெரியாது சொல்லிட்டேன், தப்பு இல்லைங்க, மன்னிப்பு கேட்டுருங்க, ஆண்டோட அழுதுருங்க, ஒப்புரவாயிடுங்க, ஆண்டவர் மன்னிச்சுக்குவாரு. நீங்க அப்படியே இருந்தீங்கன்னா உள்ள வந்துருவான். அப்புறம் வாழ்க்கை பரிதாபமாயிடும். வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதா? இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட ஜெபம் பண்ணுங்க. சத்துரு எனக்குள்ள நுழையாதபடி என் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா காரியங்களும் என் தேவன் மூடி போட்டு என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி கர்த்தர் பெரிய காரியம் செய்யப்பாரு. அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அன்றொரு பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொல்கிறேன். அன்றொரு எந்த சூழ்நிலையாவது அன்றொரு சத்துரு எங்களுக்குள்ளே வருவதற்கு எங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தடைகள், எல்லா ஓட்டைகள் அடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். எங்கள் ஜென்ம சாபங்கள் மாறட்டும். எங்களுக்கு அதை உணர்த்தும், அதை மாற்றிக்கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.